பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பின்னால் ஒரு அழகான கட்டிடத்தை பார்க்குறீங்கள. முதலாவது நாம் பார்த்து தேவனுடைய வீடு. அதுதான் முதல் நமக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்த கட்டடம். 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாத ஒரு இடம். அதை சகோதரர் டிஜேஸ் தினகரன் அவங்க தான் திறந்து வைத்தாங்க. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதே மாதிரி 1998 ஜனவரி 13 இந்த கட்டடத்தையும் பிரதர் டிஜேஸ் தினகரன் தான் ஜெபித்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இது சோல் வினிங் ட்ரைனிங் ஒரு சென்டர். ஆத்ம ஆதாய பயிற்சி முகாம்கள் அந்த நாட்களில் தொடர்ந்து நடத்தி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த சென்டர் உருவாக்கப்பட்டது. இதில் மேலே தங்குவதற்கு ஊழியர்கள் தங்குவதற்கான இடமும் இருக்கிறது. இப்பவுமே இதில் எழுப்புதல் ஊழியர்கள் உருவாக்கப்படுறாங்க. வாலிபர்களுக்கான போதனை ஜெபம் எல்லாம் இந்த இடத்துல இப்பவுமே நடைபெறும். ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு ஒரு பகுதியும் பின்பகுதியில் இருக்கிறது. இதற்கு பெயர் பேலஸ் ஆஃப் காட், தேவனுடைய மாளிகை என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே எப்பவுமே ஜெபம் நடக்கணும்னு தான் ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தையும் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கும் இது பயன்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருக்கு 2வது கட்டி கொடுத்த ஒரு கட்டடம் இது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார்னு கவனிக்கிறீங்களா? ஏசாயா 41:13 பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆங்கில வேதாமத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, fear not, I will help you. நான் உனக்கு துணை நின்று உதவி செய்வேன். இன்னைக்கு யாரோ ஒரு உதவியை தேடுறீங்களா? உங்களுடைய சொந்த காரியம் அல்லது உங்களுடைய குடும்ப காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியத்தில் யாராவது உதவி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு உதவி, மனுஷ உதவி தேவைப்படும். இல்லை, எல்லாருக்குமே தேவைப்படும். எனக்கு உதவி செய்யறதுக்கு அநேக மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ பயப்படாத. பயப்படுகிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. என்ன செய்யறது, யார் செய்வா அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய உதவியை நாடுங்க. யாரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தா சரியா இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஆட்களை தேடுவதை விட அவர் கரெக்டான ஆளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்து விடுவார். சில சமயம் ஆளை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நடக்க வச்சிருவார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? இல்லைங்க, இந்த மாதிரி இந்த ஆள்கிட்ட போய் யார் பேசுறது, எங்களுக்காக இந்த அதிகாரிகிட்ட யார் பேசுறது, எங்களுக்காக இதை யார் செய்யறது, இந்த வழக்கு நடக்குது யார் முடிச்சு வைக்கிறது? அவர் வாக்கு கொடுத்துட்டார். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றார். உங்க கையை பிடிச்சு சொல்றார், நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லி அவர் கையில கையை கொடுத்து, நீங்க தான் எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு உதவி, நான் எந்த மனுஷர்கிட்டையும் போக மாட்டேன், யாரையும் தேட மாட்டேன், உங்களை தேடுறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி பாருங்க. அப்போ ஆண்டவர் அதில் தலையிடுவார். நீங்க ஒரு ஆளை நம்பிக்கொண்டே இருக்க வரைக்கும் இவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார், அவங்க செய்வாங்கன்னு அவங்க மேலே நம்பிக்கை வச்சு போய்கொண்டு இருக்க வரைக்கும் ஆண்டவர் தூரமா நின்று பார்த்து கொண்டே தான் இருப்பார். நீங்க முழுமையா அவரை விசுவாசத்தை தேடு வரைக்கும் ஓரமா தான் இருப்பார். ஒன்றால எனக்கு உதவி செய்ய முடியல, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு கடைசியில் ஆண்டவரை தேடுறோம். அப்படிதான் சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்றாங்க, அங்க போனோம் இங்க போனோம் இதை செய்யற வியாதி 10 வருஷம் ஆச்சு, இப்போ இருக்கிறீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் தோல்வி, கடைசியில் வந்திருக்கிறோம்பாங்க. கடைசி இடம் ஆண்டவர் கொடுக்காதங்க, முதல் இடம் கொடுங்க. என்ன தேவை வந்தாலும் என்ன காரியம்னாலும் முதல்ல அவருக்கு தெரியப்படுத்தி நீங்க உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அழகாய் நடத்துவார். யாரை கொண்டு உங்களுக்கு என்ன செய்தா காரிய வாய்க்குன்னு அவருக்கு தெரிய செய்து விடுவார். இப்போவாவது ஆண்டவரே, மனுஷனை நம்பி போன காரியத்தை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம இருந்ததை மன்னிச்சிருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நோக்கி பார்க்கிறேன், நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்களேன். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க, நீ மனிதனுடைய உதவியை நாடி நான் ஏமாற்றம் அடைந்து தோல்வி அடைந்து நிற்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. கடைசியா தான் உமக்கு இடம் கொடுத்துட்டேன், ஆனா இப்ப என்னை மன்னித்து இப்ப முதலிடம் உமக்கு தருகிறேன். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன்னு எனக்கு துணை நின்று இதை செய்து கொடுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.